இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். இதில் தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் நன்றாக தெரியும். சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 25 குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இது குறித்து கவன தீர்மானம் அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்தோம். இதில் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு அதிமுக சார்பாக கருத்துக்களை தெரிவித்தார். ஆகஸ்ட் மாத இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்து இன்னைக்கு அதை பயன்படுத்திய 12 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்துவிட்டனர். தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து, இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசு 3/10/2025 அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் 39 GMP மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது. 7/10/2025 அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்திலே மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்டது. அக்டோபர் 15ஆம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது. மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ஈடி சோதனை நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள். தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 25. உலக சுகாதார நிறுவனம் WHO இந்த கோல்ட்ரிப் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது. இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும். இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத 25 பச்சிளம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம். இன்றைய தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். அதில் 1/10/2019 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ அது மருந்து இந்த கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இருக்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 27/11/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றது. சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. 21/12/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ரொடக்ட்
சஸ்பென்ஷன் 2 வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கு பிறகு 14/2/2022 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் 60,000 ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. 30/6/2023 அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு 1 மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படும். இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம். இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது, தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேண்டும். இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு 25 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்கின்றது. 24ஆம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை. 25ஆம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை. 24ஆம் ஆண்டும் சோதனையை மேற்கொள்ளவில்லை, 25ஆம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை. எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது. அதனால் சோதனை செய்கின்ற போதெல்லாம் அங்கே அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இந்த மருத்துவத்துறை, இன்றைக்கு சுகாதாரத்துறை, இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோ பேசுகிறார், ஏதோ விளக்கத்தை கொடுக்கின்றார். ஆனால் 2024ஆம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 25ஆம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? இந்த 2 ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியியல் பொருள்கள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசினுடைய அலட்சியத்தின் காரணம்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கிறேன். அதே போல கிட்னி முறைகேடு நன்றாக தெரியும். அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல. அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அறுவை செஞ்சுருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அமைச்சர் ஏதோ சொல்லி மழுப்பி அதை முடித்து விட்டார், பதில் முடித்து விட்டார். உண்மையிலேயே இந்த மருத்துவமனை கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகிறது. இதுக்கு மருத்துவமனையும் காரணம். ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவுடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில்
இந்த அரசு செயல்படவில்லை. மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். இது யாரை காப்பாற்றுவதற்கு? திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான், கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம் தான். அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதையும் எதிர்த்து போகிறார்கள். இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற விதத்தால் இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். 15 நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன. பருவமழை தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த அரசு விவசாயிய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள். இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். ஆனால் அமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்லுவார். மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கழிக்கிறார். நான் மேலும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும்? அவை திறந்த வெளி கிடங்குகள் அமைங்க. உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்து செல்லலாம் என்று ஒரு திட்டத்தையும் சொன்னேன். அதற்கும் பதில் இல்லை. ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை. நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள். பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயியுடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால்தான் இந்த ஒரு வருடத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும். குடும்ப செலவுக்கு அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால்தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணிகள்லாம் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை 17% ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் மழைக்காலமாக இருக்கின்ற காரணத்தில் 20%, 22% வரை நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசிலே அனுமதிக்கு பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு 30 லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு திறந்த வெளியிலே சாலையிலே குவித்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாயிருக்கின்றார்கள். விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்திலே நான் என்னுடைய
கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். அதேபோல் நிதியை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு 2014 2021 வரை மைய அரசுடைய வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2016 2017 2020-21 வரை இன்றைக்கு 1,33,590 கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு. அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-22 முதல் 25-26 இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு 2,32,773 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா 99,000 கோடி கூடுதலாக வந்திருக்கு. மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது. அதே போல் மத்திய திட்ட நிதியுதவி அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2016 2021 வரை 1,18,240. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,42,499. அதுலேயும் சுமார் 25,000 கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 5 ஆண்டில் அதிமுக ஆட்சியில் 2,51,835 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 3,75,272 கோடி கிடைச்சிருக்கு. வரி பகிர்வும் அதிகம், கடனும் அதிகமாகறீங்க, திட்டமும் ஒன்றும் இல்லை. இதை கேள்வி கேட்டால் ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மழுப்ப பார்க்குறாரு. ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குதில் இன்றைக்கு கைதேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் 73 ஆண்டு காலம். 2021 வரை இன்றைக்கு 5,18,000 கோடி. அதில் அம்மாவல் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடன் 1,14,000 கோடி. அப்போ பார்க்கும்போது அதிமுக கடன் 4,10,000 கோடி தான் கருதுகிறேன். ஆக இந்த விவரத்தை சொன்னால் உடனே நிதியமைச்சர் சொல்கிறார், நீங்கள் வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்கள் வாங்கின கடனுக்கு இல்லை, நீங்கள் வாங்கின கடனுக்கும் சேர்த்து தான் அந்த வட்டி இருக்குது. ஆக அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். பல்வேறு பாலங்கள், அது மட்டும் இல்லை கல்லூரிகள், நல்லா தெரியும் தடுப்பணைகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட மூலதன செலவு அதிகம், ஆனால் திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது. மூலதன செலவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வருவாய் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது தான் அதிகமாக இருக்குது. சுமார் 4,50,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்தில், மொத்தமாக 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் 4,50,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. சாத்தூர் நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர் அவர்கள் ஓய்வூதியம் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனை அழைத்து விளக்கம் கேட்கிறார். அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் 18 மாதம் கழித்து அந்த ஓய்வூதியத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார். அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை, நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நீதியரசர் சொல்லுகின்றார், ஓய்வு என்பது பரிசல்ல, அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும், மேலும் ஓய்வு பெற்றவரின் பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகளின் சம்பளம் பெறக்கூடாது என
உயர்நீதிமன்ற மதில்களை உத்தரவிட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்கள். ஓய்வூதியம் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் இந்த அரசாங்கம் காக்க போகுது? நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார். பாஸ்கான் நிறுவனத்தை பற்றி சொன்னார். பாஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அறிவித்தார். ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் அப்படி 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது. அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்கிறார், பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது, அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்கிறார். அப்படி என்றால் பாஸ்கானில் துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையாக சொல்லுங்க. எல்லா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஊடகம் பத்திரிகைகள் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் பொய் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்தாளில் எடுத்து காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே கிடையாது. வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது 32 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்துவிடாது. புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்தும். பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் 3 ஆண்டு காலம் பிடிக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்கும். அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் துவங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார் என்பதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்குது. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் 60,000 கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி. அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்ற பொழுது அங்கே அதியமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் பயிர்க்கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் 4,400 கூட்டுறவு சங்கத்தில் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை. அத்தனையும் இது இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு. ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த திட்டம் பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலையும் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது. மக்களை ஏமாற்றுவது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. அதோட எல்லாத்துக்கும் ஒரு உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன், வாங்கி பாருங்க. உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும்.
இந்த தீபாவளி வருதுல்ல, இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகளும் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும்.